பிகினர்ஸ் வந்து ஊசி ஸ்டிச் பண்ணும்போது ஊசி நிறைய மொக்க பண்ணுறீங்க. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னா, நிறைய பேர் வந்து இப்படி நூல் இழுக்கிறத பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, மொத்தமாக இப்படி இழுப்பீங்க. ஊசிக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் வந்து கரெக்டாக ஒரு இடத்துல ஃபிட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ இழுக்கும் போது தான் அது ஃப்ரீயாக வரும். ஸோ நான் பாருங்கள், இப்போ இழுக்கிறேன் பாருங்கள், ஊசியை பெண்ட் ஆகிற அளவுக்கு இருக்கும். இப்போ நான் இழுத்துனா ஊசி வந்து லைட்டாக பெண்ட் ஆகும், ஏன்னா அந்தளவுக்கு டைட்டாக வருது நூல். ஸோ அதுக்கு நீங்கள் இங்கே இப்படி மூவ்மெண்ட் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. பவர் மிஷினாக இருந்தால் கீழே வந்து பெடல் இருக்குது பார்த்திங்களா, நம்ம பெடல் பண்ணுறோம்ல, அந்த பெடலில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மூவ்மெண்ட் கொடுத்துட்டு குதிரையை தூக்கிட்டு லைட்டாக அப்படி இழுத்திங்கன்னா ஃப்ரீயாக வரும் நூல். ஸோ மெயினாக பெடல் மூவ்மெண்ட் இருக்கணும் லைட்டாக. அதே மாதிரி நூல் இழுக்கும்போது குதிரையை நல்லா மேலே ஹைட்டில் கொண்டு வந்துட்டு இழுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வரும். அதே மாதிரி நீடல் வந்து இப்படி இழுக்கும் போது அதுவும் எனக்கு தெரியல, அப்படி பண்ணாலும் எனக்கு வரலன்னா, இந்த நீடல் நம்ம இங்கே போடுறோம் இல்லையா, இங்கே ஒரு நூல் கோக்குறோம் இல்லையா, ஸோ இந்த இடம் வந்து இது கரெக்டாக நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகி இருக்கணும். ஸோ இந்த இடத்துல இருந்தால் தான் நம்ம ஊசியிலேருந்து நூல் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக வரும், ஊசி மொக்க ஆகாது. ஸோ ரொம்ப நாளைக்கு வரும் ஊசியும். மேக்ஸிமம் ஒரு ஊசி 2 நாளைக்கு தான் வரும், அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணாலும் மாற்றி தான் ஆகணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.